أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وشفيع المذنبين وعلى آله الطاهرين وأصحابه الماجدين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هن لباس لكم وأنتم لباس لهن قال رسول الله صلى الله عليه وسلم إذا خرجت المرأة من بيتها استشرفها الشيطان صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி துவக்கம் செய்கின்றேன். அல்லாஹுவின் அருளும் அன்பும் இவ்வுலகை உய்விக்க வந்த உத்தம தூதர் சத்திய தூதர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சங்கைக்குரிய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் சாலிஹீன்கள் ஷுஹதாக்கள் குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற நம்மவர்கள் யாவர் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் நிறைவாக பொங்கி பொழியட்டுமாக. அல்லாஹுவின் அருள்மழை பொழியக்கூடிய இப்புனிதமிக்க நிகழ்ச்சியின் பரக்கத்தால் இறையில்லமாம் புனிதமிகு காபா ஷரீஃபை சந்தித்து தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியமும் ஈருலக சென்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமிகு ரௌலா ஷரீஃபை சந்தித்து ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியமும் வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஓதும் பாக்கியமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நிறைவாக தந்தருள்வானாக. அன்பிற்கும் அல்லாஹுவின் நேசத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, சிறார்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் இதயம் நிறைந்த சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, எல்லாம் வல்ல இறைவன் திருக்குர்ஆனை மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக மனித சமுதாயம் பின்பற்றக்கூடிய வேதமாக இறக்கி வைத்திருக்கின்றான். அதிலே வணக்கங்களை பற்றி மிக சுருக்கமாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். குறிப்பாக தொழுகையை பற்றி அல்லாஹ் ஓரிரு வார்த்தைகளிலே வரிகளிலே சொல்லியிருக்கின்றான். ஜகாத்தை பற்றி ஓரிரு வரிகளிலே ஒரு சில பக்கங்களிலே சொல்லியிருக்கின்றான். நோன்பை பற்றி ஒரு சில வரிகளிலே ஒரு சில பக்கங்களிலே சொல்லியிருக்கின்றான். ஆனால் குடும்ப வாழ்க்கையை பற்றி எல்லாம் வல்ல இறைவன் திருக்குர்ஆனிலே தெளிவாக விரிவாக அற்புதமாக அழகாக சொல்லியிருக்கின்றான். குடும்ப வாழ்க்கையை பற்றி சூரத்து நிசா பெண்கள் அத்தியாயம் என்று நீண்ட ஒரு சூறாவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே இறக்கி வைத்திருக்கின்றான், சொல்லியிருக்கின்றான். ஒரு மனிதன் எந்த பெண்ணை மணமுடிக்க வேண்டும், எந்த பெண்களை மணமுடிக்க கூடாது, கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், அவர்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை எதிரே இருக்கிறது, அவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டால் அதை எப்படி தீர்ப்பது, ஒரு பெண் விவாகரத்து செய்யப்பட்டால் அந்த பெண் எந்த முறையில் நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சூறாவிலே விரிவாக விளக்கமாக பேசியிருக்கின்றான். காரணம், குடும்பவியல் என்பது மனிதனுக்கு மிக மிக அவசியமானது, மிக மிக முக்கியமானது என்பதற்காக வேண்டி எல்லாம் வல்ல இறைவன் திருக்குர்ஆனிலே மிக அதிகமாக குடும்பவியலை பற்றி பேசியிருக்கின்றான். அருமையானவர்களே, கணவன் மனைவியை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உதாரணம் காட்டுவான். ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹும். அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை. கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கின்றான். கணவன் மனைவி இருவருக்குமே அல்லாஹ் ஒரே உதாரணத்தை காட்டினான். இருவரும் ஆடையை போன்றவர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். கணவனை பார்த்து நீ கண்ணை போன்றவன், மனைவியை பார்த்து நீ ஆடையை போன்றவள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இருவருக்கும் அல்லாஹ் ஒரே உதாரணத்தை காட்டினான். இருவரும் ஆடையை போன்றவர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே
திருக்குர்ஆனிலே சொல்கின்றான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, கணவன் மனைவி வாழ்க்கை இருவரும் பரஸ்பரம் அன்பு செலுத்தி பரஸ்பர உணர்வுகளையும் உரிமைகளையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். யாரும் யாருக்கு அடிமை அல்ல. கணவன் ஏவல், மனைவி எடுமுடி என்ற ரீதியிலே குடும்ப வாழ்க்கை இல்லை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்திலே சொல்லி காட்டியிருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அரசியல் தலைவராக, ஆன்மீக தலைவராக இருந்ததோடு குடும்ப தலைவராக இருந்து சிறந்த வாழ்க்கையை உலக மக்களுக்கு எடுத்து காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரு பிரயாணத்தில் இருக்கின்றார்கள். ஓய்வெடுப்பதற்காக ஒரு இடத்திலே தங்குகின்றார்கள். அங்கே இருவரும் ஓட்டப்பந்தயத்திலே ஈடுபடுகின்றார்கள். அப்பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த ஓட்டப்பந்தயத்திலே ஜெயித்து விடுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முந்தி வெற்றி பெற்று விடுகின்றார்கள். மகிழ்ச்சி அடைகின்றார்கள். மனைவியினுடைய மகிழ்ச்சியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை கொண்டாடினார்கள். இன்னொரு சமயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் பிரயாணத்திலே இருக்கின்றார்கள். ஒரு இடத்திலே ஓய்வெடுக்கின்றார்கள், ஒரு இடத்திலே சுகமளிக்கிறார்கள். அந்த இடத்திலே இருவரும் மீண்டும் ஓட்டப்பந்தயத்திலே ஈடுபடுகின்றார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியை முந்தி பந்தயத்திலே வெற்றி பெற்று விடுகின்றார்கள். இப்பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கவலையோடு இருக்கின்றார்கள், மன கஷ்டத்தோடு இருக்கின்றார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதிஹி பிதில்க சபகதி, இது அதற்கு பகரம் என்று சொல்லி காட்டினார்கள். அதாவது நம்முடைய ஓட்டப்பந்தயம் டிராவலே முடிந்து விட்டது என்று சொல்லி காட்டினார்கள். யாருக்கும் வெற்றி தோல்வி அல்ல. நீ ஒரு தடவை வெற்றி அடைந்தாய், மறு தடவை நான் வெற்றி அடைந்தேன். யாருக்கும் வெற்றி தோல்வி என்பது இல்லை. இருவரும் சமமாகத்தான் நாம் வெற்றி அடைந்திருக்கிறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு அற்புதமான குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்காட்டி இருக்கின்றார்கள். மணமக்களை வாழ்த்துகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக்க அலைக்குமா வ ஜமா பைனக்குமா ஃபீ கைரி. மணமக்கள் இருவருக்கும் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வானாக. அவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. வ ஜமா பைனக்குமா ஃபீ கைரி. இந்த மணமக்களை நல்ல விஷயங்களிலே ஒன்றிணைப்பானாக, நல்ல விஷயங்களிலே இணைத்து வைப்பானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்துவார்கள், பிரார்த்திப்பார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலே சொல்கின்றான், வதஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நன்மையான காரியங்களுக்கும் இறையச்சத்துக்குரிய காரியங்களுக்கும் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி செய்யுங்கள். ஆனால் வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவமான காரியங்களுக்கும் பகைமையை வளர்ப்பதற்கும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்காதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலே சொல்கின்றான். இதன் அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய திருமண வாழ்த்துறையிலே சொன்னார்கள், கணவன் மனைவி இருவரும் நன்மையான விஷயங்களிலே ஒன்றிணைந்து இருக்க வேண்டும், மன ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். தீமையான விஷயத்திலே இருவரும் ஒன்றுபட்டு இருக்கக்கூடாது. தீமை யார் செய்தாலும் தீமைதான், அதை தடுக்க வேண்டும். கணவன் மனைவியிடத்திலே சொல்கின்றார், உன்னுடைய தாயை நீ பார்க்க கூடாது என்று சொல்கின்றார். அதற்கு நாம் கட்டுப்பட தேவையில்லை. காரணம், தாய் தந்தையை பார்ப்பது மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவி கணவனிடத்திலே சொல்கின்றார், நீங்கள் தாடி எடுத்து விடுங்கள், அப்பதான் நீ அழகாக இருப்பீர்கள் என்று சொல்கின்றார். அந்த மனைவிக்கு கணவன் கட்டுப்பட தேவையில்லை. காரணம், அது தீமையான விஷயம். நன்மையான விஷயங்களில் தான் இரண்டு பேரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். தீமையான விஷயங்களிலே ஒன்றுபட்டு இருக்கக்கூடாது, ஒன்றுபடக்கூடாது என்பது மார்க்க சட்டம். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சிறந்த குடும்ப தலைவராக சிறந்த வாழ்க்கையை எடுத்து காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் அஸர் தொழுகைக்கு பின்னால் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டுக்கு செல்வார்கள். அங்கே தேன் கலந்த பானத்தை அவர்கள் கொடுப்பார்கள். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியமாக அருந்துவார்கள், பிரியமாக குடிப்பார்கள். மற்ற மனைவிமார்கள் பார்க்கின்றார்கள், ஒவ்வொரு நாளும் ஸைனப் என்ற மனைவி வீட்டுக்கு தான் பெருமானார்
செல்கின்றார்கள், நம்முடைய வீட்டுக்கு வருவதில்லையே என்று அவர்கள் நினைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும், அங்கே செல்லாமல் நிறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு யோசிக்கின்றார்கள், ஒரு யோசனை செய்கின்றார்கள். அவர்களுக்குள் முடிவு செய்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை வந்து சந்தித்தால் நாம் சொல்ல வேண்டும், நாயகமே, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய வாயிலிருந்து துடுவாடை வருகிறது, உங்களுடைய வாயிலிருந்து கெட்ட வாடை வருகிறது என்று சொல்ல வேண்டும் என்று மற்ற மனைவிமார்கள் பேசிக் கொள்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை சந்திக்கின்ற பொழுது மனைவிமார்கள் எல்லாம் சொல்லி காட்டினார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, உங்களுடைய வாயிலிருந்து வாடை வருகிறதே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்னால் ஜெயினபுடைய வீட்டிலே தேன் கலந்த பானத்தை குடித்தேன், அதன் காரணமாக வாய்வாடை வரலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அங்கே சத்தியம் செய்கின்றார்கள். இனிமேல் தேன் கலந்த அந்த பானத்தை நான் குடிக்கவே மாட்டேன், இது சத்தியம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செய்கின்றார்கள். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய்வாடையிலே ரொம்ப கவனமா இருப்பாங்க, வாயை சுத்தமாக வைத்திருப்பார்கள். ஆமிர் இப்னு ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் பெருமானாரை பார்த்து சொல்கின்றார்கள், ரைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலா உஹசியத சப்பத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை தடவை அவர்கள் மிஸ்வாக் செய்கிறார்கள், பல் துலக்குகிறார்கள் என்று நான் எண்ண முடியவில்லை, அவ்வளவு அதிகமாக பல் துலக்கிக் கொண்டே இருப்பார்கள். நம்ம தினமும் ஒரு தடவை பல் துலக்குகிறோம், ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவை மிஸ்வாக் செய்து பல் துலக்கி வாயை சுத்தமாக வைத்துக் கொள்வார்கள், பற்களை சுத்தமாக வைத்துக் கொள்வார்கள் என்று அவருடைய சரித்திரத்தை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயை சுத்தமாக வைத்திருப்பதிலே கவனம் செலுத்தினார்கள். காரணம், இந்த வாய் அல்லாஹ்வோடு பேசக்கூடிய வாய், இந்த வாய் ஜிப்ரீலோடு பேசக்கூடிய வாய், இந்த வாய் சஹாபாக்களோடு பேசக்கூடிய வாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் சுத்தத்திலே கவனம் செலுத்தினார்கள். திடீரென்று இந்த செய்தியை கேட்டவுடனே மனைவிமார்கள் சொன்னார்கள் அல்லவா, உங்களுடைய வாயிலிருந்து துர்வாடை வருகிறது என்று இந்த செய்தியை கேட்டவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிர்ச்சி அடைந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை கொண்டார்கள். வாய்வாடை வரக்கூடிய தேன் கலந்த அந்த பானத்தை இனிமேல் நான் அருந்த மாட்டேன், குடிக்க மாட்டேன், இது சத்தியம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே வசனத்தை இறக்கி வைத்தான், யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தபதகி மர்தாத அஸ்வாஜிக. ஓ நபியே, உங்களுக்கு அல்லாஹ் ஹலாலாக்கி வைத்ததை நீங்கள் ஏன் ஹராமாக்குகின்றீர்கள்? தபதகி மர்தாத அஸ்வாஜிக, உங்களுடைய மனைவிமாருடைய பொருத்தத்தையும் சந்தோஷத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு அல்லாஹ் எதை ஆகுமாக்கி வைத்திருக்கிறார்களோ, எதை ஆகுமாக்கி வைத்திருக்கின்றானோ அதை ஏன் நீங்கள் ஹராமா ஆக்குகின்றீர்கள், தடுக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்டான். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேன் ஹலால், அதை ஹராமாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் ஹராமாக்கவில்லை. மனைவிமார்கள் சொல்கின்றார்கள், அந்த சொல்லுக்கு இறங்கி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிமே தேன் கலந்த அந்த பானத்தை அருந்த மாட்டேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான், மனைவியே சொன்னாலும் ஹலாலான விஷயத்தை யாராலும் ஹராமாக ஆக்க முடியாது. ஹலால் ஹலால் தான், ஹராம் ஹராம் தான், யார் சொன்னாலும் அதை மாற்ற முடியாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அருள் வசனத்தை இறக்கி காட்டினார். உங்களுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு ஹலாலை நீங்கள் ஏன் ஹராமாக்குகிறீர்கள்? ஹலாலை ஹலாலாக வையுங்கள், ஹராமை ஹராமாக வையுங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு உத்தரவிட்டார். அருமையானவர்களே, குடும்ப வாழ்க்கையிலே நல்ல விஷயங்களிலே மன ஒற்றுமை வர வேண்டும், தீமையான விஷயங்களிலே மன ஒற்றுமை வரக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், லா தாஅத லி மக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிகி, படைத்தவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்திலே படைப்பினங்களுக்கு வழிபடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருக்கிறார். எனவே கணவன் சொல்லக்கூடிய நல்ல விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், தீய விஷயத்தை விட்டுவிட வேண்டும். மனைவி சொல்லக்கூடிய நல்ல விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், தீய விஷயத்தை விட்டுவிட வேண்டும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வாழ்வாக காட்டியிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த மனிதனாக, வெற்றிக்குரிய மனிதனாக ஆகுவதற்கு காரணமே
அவர்களுடைய மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான். தமிழிலே சொல்வார்கள் அல்லவா, ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் ஏன் இருக்கின்றாள், ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் காரணமாக இருக்கிறார் என்று தமிழிலே சொல்வார்கள் அல்லவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வெற்றிக்கும் சாதனைக்கும் மிக பெரும் காரணமாக இருந்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 25ஆம் வயதிலே ஹதீஜாவை மணமுடித்த பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெரும் செல்வ சீமாட்டியாக இருந்தார்கள். தன்னுடைய செல்வம் அனைத்திற்கும், தன்னுடைய பொருட்கள் அனைத்திற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அதிகாரியாக, ஆட்சியாளராக அமைத்தார்கள். அருமையானவர்களே, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்த பின்னால் தான் மிகப்பெரும் ஒரு செல்வ சீமாட்டி என்பதை காட்டிக் கொள்ளவில்லை. சராசரி மனைவியாக, பணிவாக, பண்பாக நடந்து கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே இறைவனை தனித்து விழித்து வணங்குகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உணவுகளை சமைத்தெடுத்து ஹிரா குகைக்கு எடுத்துச் செல்வார்கள். அந்த குகை பாதை கரடுமுரடானது, மிகவும் அபாயகரமானது. அந்த பாதையிலே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பகலிலே சென்றால் மக்கள் தவறாக நினைப்பார்கள் என்று இரவிலே உணவுகளை எடுத்துச் செல்வார்கள். எவ்வளவு தூரம் தெரியுமா? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டிலிருந்து ஹிரா குகை 1 மைல் தூரம். அது மலைப்பாதையிலே செல்ல வேண்டும், இரவிலே எந்த ஒரு வெளிச்சம் இல்லாமல் செல்ல வேண்டும். அந்த பாதையிலே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உணவுகளை சமைத்தெடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி கொண்டு போய் கொடுப்பார்கள். இப்படி ஒரு சராசரி மனைவியாக இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேவை செய்தார்கள், பணிவிடை செய்தார்கள். இதன் காரணத்தினால் எவ்வளவு உயர்வடைந்தார்கள், எவ்வளவு சிறப்படைந்தார்கள். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இந்த பூமியிலே தன்னுடைய சலாமை சொல்லி அனுப்பிய ஒரே பெண்மணி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான். இன்றைக்கு பெண்மணிகள் கணவனுக்கு பணிவிடை செய்வதற்கு மறுக்கின்றார்கள், சேவைகள் செய்வதற்கு மறுக்கின்றார்கள். ஆனால் அன்றைக்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கணவனுக்கு பணிவிடை செய்வதிலே, சேவை செய்வதிலே முனைப்பு காட்டினார்கள், ஆர்வம் காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிரா குகையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து முதல் வஹியை பெறுகின்றார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم என்ற முதல் வஹியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக ஜிப்ரீலை பார்த்த அதிர்ச்சி, குர்ஆனிய வசனங்களை கேட்ட அதிர்ச்சியினால் அவருடைய உடலெல்லாம் சிலிர்த்து நடுங்கி அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் நடுங்கியவர்களாக, உடலிலே காய்ச்சல் ஏற்பட்டவர்களாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். யா ஹதீஜா ஜமீலூனி ஜமீலூனி ஜமீலூனி, ஹதீஜாவே எனக்கு போர்வை போர்த்துங்கள், எனக்கு போர்வை போர்த்துங்கள், எனக்கு போர்வை போர்த்துங்கள். இன்னி ஹஷீது அலா நஃப்ஸி, எனக்கு காய்ச்சலாக இருக்கிறது. எப்படிப்பட்ட காய்ச்சல் தெரியுமா? இது மரண காய்ச்சல். என்னுடைய உயிர் போய்விடும் என்று நான் பயப்படுகிறேன். அப்படிப்பட்ட குளிர் காய்ச்சலோடு நான் இருக்கிறேன். எனக்கு போர்வை போர்த்தி விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கலங்கி போய் வந்திருக்கக்கூடிய அந்த கணவனுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள், அன்பு வார்த்தைகளை சொன்னார்கள், அமைதிப்படுத்தினார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, கல்லா லா யுஹ்ஸி கல்லா, அவ்வாறு நீங்கள் சொல்லாதீர்கள். நான் உயிர் மீது பயப்படுகிறேன் என்று அவ்வாறு நீங்கள் சொல்லாதீர்கள். லா யுஹ்ஸி கல்லா, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். காரணம், இன்னக லதஸிலுர் ரஹ்ம, நிச்சயமாக நீங்கள் உறவினர்களை அரவணைத்து வாழ்கின்றீர்கள். வதக்ஸிபுல் மஅதூம, இல்லாதவர்களுக்கு நீங்கள் உழைத்து கொடுக்கின்றீர்கள். வதஹ்மிலுல் கல்ல, மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய சிரமங்களை எல்லாம் நீங்கள் தாங்கிக் கொள்கிறீர்கள். வதுக்ரியுல் லைஃப,
விருந்தினர்கள் வந்தால் அவர்களுக்கு உபசரிப்பு செய்கின்றீர்கள். உண்மையான நேர்மையான விஷயங்களுக்கு உதவி செய்கின்றீர்கள். இவ்வாறு நற்பண்புகளை கொண்ட நாயகமே, நீங்கள் பயப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், உங்களை காப்பாற்றுவான் என்று அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கணக்கி போய் வந்த கணவனுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அமைதிப்படுத்தினார்கள், அன்பு செலுத்தினார்கள். இன்றைய மனைவிமார்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? ஒரு கவிஞன் எழுதுகின்றான், இன்றைய வீடுகள் எல்லாம் விடுதிகளாக மாறிவிட்டது என்று எழுதியிருக்கின்றான். காரணம், ஒரு மனிதன் விடுதிக்கு எப்ப செல்லுவான்? அவனுடைய ரெஸ்ட் ஹவுஸுக்கு எப்பொழுது செல்வான்? வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு இரவு 10 மணி 11 மணிக்கு செல்வான். அதே போன்றுதான் இன்றைக்கு வீடுகள் எல்லாம் விடுதிகளாக மாறி, கணவன் 8 மணிக்கு முன்பு சேரக்கூடிய கணவன் 11 மணிக்கு 12 மணிக்கு மனைவி தூங்கிவிட்டாரா என்று பார்த்த பின்பு தெரிந்த பின்புதான் உள்ளே நுழைகின்றான். காரணம், அங்கே அமைதி இல்லை, காரணம் அங்கே மகிழ்ச்சி இல்லை. எனவே வீடுகள் எல்லாம் இன்றைக்கு விடுதிகளாக மாறிவிட்டது என்று ஒரு கவிஞன் கும்பிடுகின்றான், ஒரு கவிஞன் கதறுகின்றான். அருமையானவர்களே, கணவனை எப்படி கண்ணியம் செலுத்த வேண்டும்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், ஒரு பெண் கணவனுடைய சிறப்புகளை தெரிந்துவிட்டால், கணவனுடைய கண்ணியங்களை தெரிந்துவிட்டால், கணவனுடைய உரிமைகளை தெரிந்துவிட்டால், அந்த பெண் கணவன் கால்பட்ட மண்ணை எடுத்து முத்தம் பூஜிக் கொள்ளுவாள், முத்தமிட்டுக் கொள்ளுவாள். அந்த அளவுக்கு கணவனுக்கு சிறப்பு இருக்கிறது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸ்ஜுது அஹதுன் அயஸ்ஜுது லிஅஹதி லவ் குன்து ஆமுரு அன் தஸ்ஜுத லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லிஸௌஜிஹா லிமா ஜஅலல்லாஹு லஹுன்ன அலைஹின்ன மின் ஹக்கைன். ஒருவர் இன்னொருவருக்கு சஜ்தா செய்யக்கூடாது, அப்படி சஜ்தா செய்வதற்கு நான் ஏவி இருந்தால், தலை வணங்குவதற்கு நான் ஏவி இருந்தால், ஒரு மனைவி கணவனுக்கு சஜ்தா செய்யும்படி நான் ஏவி இருப்பேன். காரணம், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய அந்த மனைவிடத்தில் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே தாய்மார்களே, கணவனை உரிய முறையிலே கண்ணியப்படுத்த வேண்டும், கணவனை கடங்கப்படுத்தி விடக்கூடாது. கணவனுக்குரிய உரிமைகளையும் கடமைகளையும் சீராக சரியாக தந்தாக வேண்டும். அதே போன்று கணவனும் மனைவியினுடைய உரிமைகளையும் உணர்வுகளையும் மதிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியினுடைய உணர்வுக்கும் உரிமைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒரு நாள் இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் இரவே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், உரையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் இறைவனை வணங்கலாம் என்று நினைக்கின்றார்கள், கொஞ்ச நேரம் இறைவனை இபாதத் செய்யலாம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் மனைவியோ மகிழ்ச்சியோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக சந்தோஷமாக தன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இடையிலே எழுந்து நாம் வணங்குவதற்கு சென்றால் மனைவியினுடைய அந்த சந்தோஷமான பேச்சுக்கு இடையூறாக ஆகிவிடும், அவருடைய உணர்வுக்கு பங்கமிழித்ததாக ஆகிவிடும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், யா ஆயிஷா அத்தருதீனி அன் அஅபுது ரப்பி, ஆயிஷாவே, என்னுடைய இறைவனை நான் கொஞ்ச நேரம் வணங்குவதற்கு நீ பொருந்திக் கொள்கின்றாயா, நீ விருத்திப்படுகின்றாயா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ரலிது அன் தஅபுத ரப்பக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்துதரே, உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குவதற்கு நான் பொருந்திக் கொள்கிறேன், விருத்திப்படுகிறேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள். பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சென்று இறைவனை தொழுகின்றார்கள், வணங்குகின்றார்கள். அருமையானவர்களே, கணவன்மார்களே, சிந்தித்து பாருங்கள். மனைவியினுடைய உரிமைகளையும் உணர்வுகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மதித்தார்கள், எவ்வளவு அதற்கு மதிப்பளித்தார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். இறைவனை வணங்குவதற்கு கூட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திருப்தியை, அவர்களுடைய அனுமதியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்தார்கள் என்று சொன்னால் நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் செய்யக்கூடிய காரியங்களிலே, தான் செய்யக்கூடிய செயல்களிலே சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்வார்கள், மனைவிமார்களிடத்திலேயும் ஆலோசனை செய்வார்கள். தமிழிலே சொல்வார்கள் அல்லவா, பெண் புத்தி பின் புத்தி என்று. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் புத்தி முன் புத்தி என்று பெண்களிடத்திலே ஆலோசனை செய்திருக்கின்றார்கள். அவருடைய ஆலோசனையை கேட்டு வெற்றியும் அடைந்திருக்கின்றார்கள். நமக்கு தெரிந்த நிகழ்ச்சி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6 மதீனாவிலிருந்து மக்காவுக்கு 1500 சஹாபாக்களோடு செல்கின்றார்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டி. ஆனால் ஹுதைபியா என்னும் இடத்திலே மக்கத்து காபிர்கள் பெருமானாரையும் 1500 சஹாபாக்களையும் தடுத்து நிறுத்தி விட்டார்கள். நீங்கள் இந்த வருடம் மக்காவுக்குள் வரக்கூடாது, உம்ரா செய்ய முடியாது என்று தடுத்து நிறுத்தி விட்டார்கள். அங்கே உடன்படிக்கை ஏற்படுகிறது. அடுத்த வருடம் நீங்கள் அனுமதியோடு வரலாம், 3 நாள் தங்கியிருக்கலாம் என்று ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்படுகிறது. ஆனால் 1500 சஹாபாக்களும் மக்காவுக்கு சென்று கண்ணியமிகு காபாவை சந்தித்து உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு மன மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றார்கள். ஆனால் மக்கத்து காபிர்கள் தடுத்து விட்டார்கள், நிறுத்தி விட்டார்கள். சஹாபாக்கள் எப்படியாவது மீண்டும் நமக்கு மக்காவுக்கு செல்லக்கூடிய, காபாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று நினைத்துக் கொண்டு ஹுதைபியா என்னும் இடத்தில் அவர்கள் திரும்புவதற்கு மனசு இல்லை. அங்கிருந்து மதீனாவுக்கு செல்ல அவர்களுக்கு விருப்பம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தை சொன்னார்கள், இந்த வருடம் நாம் மக்காவுக்கு நுழைய முடியாது, உம்ரா செய்ய முடியாது, உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது, அனைவர்களும் மதீனாவுக்கு திரும்புங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் சஹாபாக்கள் காபாவை பார்க்க வேண்டும், அதை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலால், ஆர்வத்தால் சற்று தயங்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, நீங்கள் இன்னும் முயற்சி செய்யுங்கள், மக்காவுக்கு சென்று நாம் காபாவை பார்த்து உம்ரா செய்து வரலாம் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்களுடைய பிரச்சனையை எப்படி தீர்ப்பது? ஒருவருடைய பிரச்சனை அல்ல, 1500 தோழர்களுடைய பிரச்சனை. அனைவர்களும் ஆர்வத்தில் இருக்கின்றார்கள், துடிப்புடன் இருக்கின்றார்கள், எப்படியாவது காபாவை பார்க்க வேண்டும் என்று. இவர்களுடைய இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று தன்னுடைய கூடாரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறுக்கும் நடுக்குமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். ரொம்பவும் கவலையோடு இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய மனைவி உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு யோசனை சொல்கின்றேன், அதை நீங்கள் கேட்டால் இந்த பிரச்சனை முடிந்துவிடும், இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகிய ஆலோசனை கொடுக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தோழர்கள் எல்லாம் உங்களுடைய பேச்சை கேட்க வேண்டும், உங்களுடைய தீர்ப்பை கேட்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நீங்கள் குர்பானி கொடுத்து தலைமுடி கலைந்து பயணத்தை நீங்கள் துவக்குங்கள், மதீனாவுக்கு நீங்கள் செல்லுங்கள், உங்களுடைய தோழர்களும் அவ்வாறே செய்வார்கள், உங்களை பின்பற்றுவார்கள் என்ற யோசனையை உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாருக்கு கொடுக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியுடைய அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டு, மனைவியுடைய அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு குர்பானி கொடுக்கின்றார்கள், தலைமுடி கலைகின்றார்கள், தன்னுடைய சாமான்களை எல்லாம் கட்டிக்கொண்டு மதீனாவுக்கு திரும்புகின்றார்கள். 1500 சஹாபாக்களும் தங்களுடைய பிரச்சனைகளை முடித்துக் கொண்டு தங்களுடைய ஆவல்களை எல்லாம் முடக்கிவிட்டு மதீனாவுக்கு அவர்களும் திரும்பினார்கள். அருமையானவர்களை சிந்தித்து பாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியினுடைய பேச்சை, ஆலோசனையை கேட்ட காரணத்தினால் 1500 தோழர்களுடைய பிரச்சனை தீர்ந்தது என்று சரித்திரம் சொல்லிக் கொண்டிருக்க, பெண்கள் பேச்சை கேட்கக்கூடாது என்று யாரால் சொல்ல முடியும்? பெண்களிடத்திலேயும் அழகான அறிவுகள் இருக்கிறது, அழகான யோசனைகள் இருக்கிறது என்பதைத்தான் பெருமைக்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து காட்டினார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஷாவிருஹுன்ன காலிஃபுஹுன்ன, பெண்களிடத்திலே ஆலோசனை கேளுங்கள், நல்லதாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், காலிஃபுஹுன்ன, தீயதாக இருந்தால் அதற்கு மாற்றம் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். நகைச்சுவையான ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள். ஒரு மீனவன் ஒரு ஆற்று வழியாக செல்கின்றான். அங்கே மீன்களும் தவளைகளும் ஆமைகளும் துள்ளி குதித்து விளையாடுகின்றன. அவர்களை பார்த்து சொல்கின்றான், நாளை உங்களை எல்லாம் வலை போட்டு நான் பிடித்து விடுவேன்,
என்பதாக அந்த மீன்களிடத்திலே, தவளைகளிடத்திலே, ஆமைகளிடத்திலே சொல்கின்றார். தவளை இதை கூர்மையாக கேட்டுவிட்டது. தவளை போய் மீன்களிடத்திலே சொல்கின்றது, மீனவன் சொன்ன செய்தி தெரியுமா? நாளை வலை போட்டு நம்மளை எல்லாம் பிடித்து விடுவான், பிறகு நம்முடைய கதி அழிவுதான், இழிவுதான். எனவே நாம் வேற ஒரு ஆளுக்கு மாறிவிடலாம் என்று தவளை ஒரு யோசனை சொல்லுது. உடனே மீன்கள்லாம் சொல்லிச்சான், நீ ஒரு சின்ன பிராணி, நீ ஒரு சின்ன ஒரு பச்சி, நீ எங்களுக்கு ஆலோசனை சொல்றதா? எங்களுக்கு 100 புத்தி இருக்கு, எங்களுக்கு எப்படி தப்பிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆலோசனையை மறுத்து விட்டது மீன்கள். அடுத்தபடியாக அந்த தவறை ஆமையை எடுத்து போய் சொன்னது, ஆமையாரே, மீனவன் நாளைக்கு வலை போடுகின்றான், அந்த வலைகளை நாமெல்லாம் மாற்றிக் கொள்வோம், எனவே வேறொரு ஆறுக்கு சென்று விடலாம் என்று ஆமைகளிடத்தே சொன்னது. ஆமை சொல்லுச்சு, எனக்கு 1000 புத்தி இருக்கு, நீ ஒன்னும் புத்தி சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி தவளையினுடைய ஆலோசனையை மறுத்து விட்டது. மறுநாள் மீனவன் வந்தான், வலைய போட்டான், அதுல மீன்களும் சிக்கியது, தவளைகளும் சிக்கியது, ஆமைகளும் சிக்கியது. அந்த வலையை வெளியே எடுத்து தவளையை பார்த்த உடனே மீனவன் தூக்கி வெளியே போட்டான். அடுத்து மீன்களை எல்லாம் ஊசியிலே கோர்க்க ஆரம்பித்து விட்டான். மூன்றாவதாக ஆமையை பார்த்தவுடன் அதை எடுத்து புரட்டி போட்டான், மல்லாத்து போட்டான். உடனே தவளை கிண்டலாக சொன்னதா, 100 புத்தி கோத்துற, 1000 புத்தி மல்லாத்துற, மை தத்தி தத்தி ஜாத்துற அப்படின்னு மீன்களை பார்த்து சொன்னதே, மீன்களை 100 புத்திகள் இருப்பதாக சொன்னீர்கள், 100 புத்தி கோத்துற, இப்ப நீ கோர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய், உன்னுடைய 100 புத்திகள் எங்கே போனது? ஆமைகளை பார்த்து சொன்னது, 1000 புத்தி இருக்கு, நான் தப்பிக்கிறேன்னு சொன்னியே, 1000 புத்தி மல்லாத்துற, இப்ப மாட்டிக்கிட்டியே. நான் ஆலோசனை சொன்னேன், தப்பிச்சுக்கிட்டேன், மை தத்தி தத்தி ஜாத்துற, நான் தத்தி தத்தி போயிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சான். அருமையானவர்களே, அழகிய ஆலோசனையை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சிறுவர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பெரியவர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பெண்கள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹசரி என்று ஒரு அரசன் அக்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஷீரின் என்று ஒரு மனைவி இருந்தது. அந்த மனைவியோடு அரசன் முற்றத்திலே அமர்ந்திருக்கிறான். அவ்வழியாக ஒரு மீனவன் மீன் விட்டு செல்கின்றான். ஷீரின் மனைவிக்கு மீன் சாப்பிடுவதற்கு ஆசை, விருப்பம். அரசனிடத்திலே சொல்கின்றால் மீன் வாங்க வேண்டும் என்று. அரசன் மீனவனை அழைத்து ஒரு பெரிய மீனை வாங்கினான். வாங்கி அதற்கு 2000 பொற்காசுகளை கொடுத்தான். அந்த பெரிய மீனை வாங்கிட்டான். ஷீரின் மனைவிக்கு பிடிக்கல. ஒரு மீனுக்கு நீங்க 2000 காசு கொடுக்குறீங்க, எனக்கு மீனே வேணாம் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த மீனை கொடுத்து விட்டு 2000 பொற்காசுகளையும் மீண்டும் வாங்குங்கள், எனக்கு மீன் வேண்டாம் என்று மனைவி சொல்லிவிட்டது. அரசன் வாங்கினதை எப்படி திருப்பி கொடுக்கிறது? இது அரசனுக்கு கண்ணியம் இல்லையே, இருக்கே என்று அரசன் சொல்கின்றான். உடனே அரசி சொல்கின்றால், நான் ஒரு யோசனை சொல்கின்றேன், அந்த மீனவனை அழையுங்கள், மீனவனிடத்திலே கேளுங்கள், நான் வாங்கிய மீன் ஆனா பெண்ணான் கேளுங்க. அவன் ஆண் மீன் சொன்னா எனக்கு பெண் மீன் தான் வேணும் சொல்லுங்க, அவன் பெண் மீன் என்று சொன்னால் எனக்கு ஆண் மீன் தான் வேணும் என்று சொல்லுங்கள். மீனவன் மாட்டிக்கொள்வான், சிக்கிக் கொள்வான் என்று மனைவி யோசனை கொடுக்கின்றார். அரசை மீனவன் அழைச்சு நான் வாங்கின மீன் ஆண் மீனா பெண் மீனான்னு கேட்டான். உடனே அந்த மீனவன் சொன்னா, ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அலிமீன் அப்படின்னு சொன்னான். அரசனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு, சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. இன்னொரு 2000 பொற்காசுகளை கொடுத்தான். வச்சுக்க. மீனவன் 4000 பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வேக வேகமாக செல்கின்றான். ஒரே ஒரு பொற்காசு கீழே விழுந்துருச்சு. அதையும் வேகமா எடுத்து முத்தமிட்டு வைத்துக் கொண்டான். அரசி பார்த்தா, அரசரே, அவன் பேராசைக்காரனாக இருக்கின்றான். 400 பொற்காசுகளை வைத்திருக்கிறான், ஒரு காசு கீழே விழுந்துச்சு, அதை விட்டுட்டு போலாம்ல. அதையும் அவன் எடுத்து வைத்துக் கொள்கின்றான். அவன் பேராசைக்காரனாக இருக்கிறான், கஞ்சனாக இருக்கிறான், அவனை கண்டியுங்கள் என்று அரசி சொல்கின்றாள். உடனே அரசு அந்த மீனவன் அழைச்சு, எப்பா உனக்கு 4000 பொற்காசுகளை கொடுத்தேனே, ஒரு பொற்காசு கீழே இருந்தா அதை விட்டு போக முடியாது, அதையே இப்படி வேக வேகமா நீ எடுக்கிற, நீ பேராசைக்காரனாக இருக்கிறாயே, கஞ்சனாக இருக்கிறாய் என்று அரசன் சொல்கின்றான். உடனே அந்த மீனவன் சொன்னானா, அரசரே அப்படி அல்ல, அந்த ஒரு பொற்காசிலே ஒரு பக்கம் உங்களுடைய உருவம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் உங்களுடைய கையெழுத்து இருக்கு, அதை கீழே போட்டு விட்டால் வரக்கூடியவர்களால் மிதித்து வீழ்த்து உங்களை
அவமரியாதை செய்வார்கள், இழிவுபடுத்துவார்கள். எனவே உங்களை கண்ணியப்படுத்த வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு பொற்காசை எடுத்து முத்தமிட்டு உள்ளே போட்டுக் கொண்டேன் என்று அரசன் பார்க்க, அவ்வளவு மரியாதை என் மீது வைத்திருக்கிறாயா, இன்னும் 2000 பொற்காசை போட்டான். அடுத்து மனைவியை பார்த்தான், மனைவியே இனிமே வாயை திறக்காத, என் கஜானா காலியா போட்டான். அன்றைக்கு அந்த அரசை எழுதி வச்சா பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லிட்டு, அது இன்றைக்கு எல்லா பெண்களையும் சாடி கொண்டு அந்த பழமொழி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, பெண்கள் நல்ல யோசனைகளை சொன்னால் எடுத்துக்கொள்ள வேண்டும், தீ யோசனைகளை சொன்னால் விட்டுவிட வேண்டும் என்றுதான் இருக்கிறதே தவிர பெண்களுடைய யோசனைகளை புறக்கணிக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கத்தை சொல்லப்படவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெண்களிடத்தில் யோசனை கேட்க வேண்டும், ஆலோசனை கேட்க வேண்டும் என்று அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லி இருக்கின்றார். பச்சளம் குழந்தைக்கு நீங்கள் பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், 2 வருடம் பால் கொடுக்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் சொல்கின்றது. 2 வருடத்துக்கு முன்னாடியே அந்த பால் குடியை மறக்கடிக்க வேண்டும், அதை நிறுத்த வேண்டும் என்று கணவனும் மனைவியும் நினைத்தால் فإن أرادا فصالا عن تراض منهما وتشاور فلا جناح عليهما. 2 வருடம் பூர்த்தியாகுவதற்கு முன்னால் குழந்தைக்கு பால் குடிப்பதை தடுப்பதற்காக வேண்டி, நிறுத்துவதற்காக வேண்டி நீங்கள் நினைத்தால் கணவன் மனைவி இருவரும் ஆலோசனை செய்து அதை நிறுத்துவதிலே உங்கள் இருவரும் மீது குற்றமில்லை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டி வைக்கின்றார். ஆக பால் குடியை நிறுத்துவதிலே கணவன் மனைவி மசூரா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இப்படித்தான் குடும்ப வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களிலேயும் மனைவியிடத்திலே ஆலோசனை கேட்பதிலே தவறில்லை, பிழையில்லை என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லி இருக்கின்றது. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த குடும்ப தலைவராக இருந்து சிறந்த வாழ்க்கையை எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லிஹி வ அன கைருல் லிஅஹ்லி. உங்களிலே சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடத்திலே சிறந்தவராக இருப்பார், நான் என்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவனாக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். இந்த நபிமொழியிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, ஒரு மனிதனை உலக மக்கள் எல்லாம் நல்லவர் என்று சொல்கின்றார்கள், ஆனால் அந்த மனிதரை மனைவி கெட்டவர் என்று சொன்னால் அவர் கெட்டவர் தான். ஒரு மனிதனை உலகம் முழுவதும் கெட்டவர் என்று சொல்கின்றார்கள், மனைவி நல்லவர் என்று சொல்கின்றார், அவர் நல்லவர் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே ஒரு மனிதன் நல்லவனாகவும் கெட்டவனாக ஆவதும் மனைவியினுடைய கையிலே தான் இருக்கிறது என்று இந்த ஹதீஸை நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார். பெண்களுக்கு அவ்வளவு சிறப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார். நீங்கள் தான் கணவனை பார்த்து சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும், சான்றிதழ் கொடுக்க வேண்டும், நல்லவர் கெட்டவர் என்று. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை மனைவிக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்திருக்கின்றார். அருமையானவர்களே, பெண்கள் கணவனுடைய கடமைகளை உரிமைகளை புரிந்து வாழ கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் புடைசூழ அமர்ந்திருக்கின்றார்கள். அப்பொழுது ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவனின் மீது 3 குற்றச்சாட்டுகளை உங்களிடத்தில் நான் சொல்கிறேன். என்னுடைய கணவர் இதா சொல்லைத்து எவரி முடி, நான் தொழுதால் அடிக்கின்றார், தொழுதாலும் சொல்லி அடிக்கிறார், முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது, என்னுடைய கணவன் மீது குற்றச்சாட்டு, இதா சுத்து யுஃபத்திர்னி, நான் நோம்பு வைத்தா நோம்பு வைக்காத முறித்து விடு என்பதாக சொல்கின்றார். கணவனின் மீது 3வது குற்றச்சாட்டு, வலாயு சல்லில் ஃபஜ்ர, என்னுடைய கணவர் ஃபஜ்ர் தொழுவதில்லை. இப்படி 3 குற்றச்சாட்டுகளை கணவனின் மீது ஃபாத்திமா என்ற பெண்மணி வைக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மன் ஹுவ, அவர் யார், உன்னுடைய கணவன் யார் என்று கேட்டார்கள். அந்த பெண்மணி சொன்னார்கள், ஹாதா சஃப்வான், இங்கே அமர்ந்திருக்கிறாரே சஃப்வான், இவர்தான் என்னுடைய கணவர் என்று. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குன் யா சஃப்வான், சஃப்வான் எழுந்திருங்கள், உங்களுடைய மனைவி உங்கள் மீது 3 குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கின்றார்கள், அதற்கு பதில் என்ன? உங்களுடைய மனைவி தொழுவால் நீங்கள் ஏன் அடிக்கின்றீர்கள்? தொழுவது ஒரு நல்ல காரியம் தானே, ஏன் நீங்க அடிக்கிறீங்க? அப்பொழுது அந்த சஹாபி சொல்லி காட்டினார், யா ரசூலல்லாஹ், இன்னஹா துஸல்லி பிசூரத்தைனி, அவர் 2 பெரிய சூறா ஓதி தொழுகிறார், தொழுது கொண்டே இருக்கிறார்.
நான் வர்றதை அவ கண்டுக்கிறதே இல்லை, கடமைகளை செய்யறதே இல்லை, எப்ப பார்த்தாலும் தொழுது கொண்டே இருக்கிறான். அதனாலதான் தொழுகாத அப்படின்னு நான் அடிச்சேன். உடனே அந்த பெண்மணியை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லகபத்தின்னாக சூரத்துன் வாஹிதத்தன், ஒரு சிறிய சூரா ஓதி தொழுவது போதுமானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியிடத்திலே சொல்லிவிட்டு கணவனுடைய கடமையை நீ கவனி என்பதாக சொல்லி காட்டினார்கள். இரண்டாவது நாயகம் கேட்டார்கள், சஃப்வானே, நீங்கள் ஏன் உங்களுடைய மனைவியை நோன்பு வைத்தால் நோன்பை முறிக்க சொல்கின்றீர்கள்? நோன்பை நீங்கள் ஏன் தடுக்கின்றீர்கள்? அப்பொழுது சஃப்வான் என்ற அந்த சஹாபி சொல்லி காட்டினார், யா ரசூலல்லாஹ், இன்னக தன்தலிகு தஸூமு, என்னுடைய மனைவி எப்ப பார்த்தாலும் நோன்பு வச்சுட்டே இருக்கா, தினமும் நோன்புதான். நான் ஒரு விவசாயி, இரவெல்லாம் தண்ணீர் பாய்த்து விட்டு இரவுடைய கடைசியிலே வருகின்றேன், பகலில் தான் நான் வீட்டில் இருப்பேன், பகலிலே அவர் என்னுடைய கடமைகளை செய்வதில்லை, என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதில்லை யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவனுடைய உரிமைகளையும் உணர்வுகளையும் கடமைகளையும் புரிந்து கொள்ளாமல் அந்த பெண்மணி நோன்பு வைத்துக் கொண்டே இருந்தாரே, அந்த பெண்மணியை பார்த்து சொன்னார்கள், லா யஸூமு ஸௌமு லிஇம்ராத்தின் இல்லா பிஇذن ஸௌஜிஹா, எந்த ஒரு பெண்ணும் கணவனுடைய அனுமதியை கொண்டே தவிர நோன்பு வைக்க கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். நஃபிலான நோன்புகள், ரமலானுடைய நோன்புகளுக்கு கணவனுடைய அனுமதி தேவையில்லை, அது பரதான நோன்புகள் வச்சுதான் ஆகணும். மற்ற நாட்களிலே உபரியான நஃபிலான நோன்புகள் வைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கணவனுடைய இசைவை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அனுமதியை தெரிந்து கொள்ளுங்கள் என்று பெண்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மூன்றாவதாக கேட்டார்கள், சஃப்வானே, நீங்கள் ஏன் ஃபஜ்ர் தொழுவதில்லை? உங்களுடைய மனைவி உங்கள் மீது குற்றச்சாட்டாக சொல்லுகின்றார்கள். உடனே அந்த சஃப்வான் என்ற சஹாபி சொல்லி காட்டினார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு விவசாயி, இரவெல்லாம் நீர் பாய்ச்சுகிறேன், இரவெல்லாம் விவசாய வேலை செய்கின்றேன், இரவின் கடைசியிலே தூங்குகிறேன், எழுந்து விடுகின்றேன், எனவே நிர்பந்தமாக எழுந்திருக்க முடியவில்லை, ஃபஜ்ர் தொழுகை தவறி விடுகிறது என்று சொல்லி காட்டினார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா சஃப்வான், இத தைக்கல்த ஃபஸல்லி, சஃப்வானே, நீங்கள் விழித்து தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களை சிந்தித்து பாருங்கள், அன்றைய பெண்மணிகள் அதிகமாக தொழுவதற்காக வேண்டிய அடி வாங்கினார்கள், அதிகமாக நோன்பு வைப்பதற்காக வேண்டியவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். தன்னுடைய கணவர் ஃபஜ்ர் தொழுகவில்லை என்று அக்கால பெண்மணிகள் ஒரு குற்றச்சாட்டாக சொன்னார்கள். இக்கால பெண்மணிகள் உடைய நிலைமையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஃபஜ்ர் தொழுகை செல்லக்கூடிய கணவரையும் இந்த நேரத்தில் நீங்க ஏன் போறீங்க படுங்க சொல்லி நிறுத்தக்கூடிய தடுக்கக்கூடிய பெண்களை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அக்கால பெண்மணிகள் தன்னுடைய கணவர் அதிகார தொழுகை தொழுகுவதில்லை என்பதை பெருமானாருடைய சபையிலே ஒரு குற்றச்சாட்டாக வைத்தார்கள். எனவே அருமையானவர்களே, ஃபஜ்ர் தொழுகையை தானும் தொழுக வேண்டும், கணவன்மார்களையும் தொழுவதற்காக எழுப்பிவிட வேண்டும். அதில்தான் உங்களுடைய நன்மையும் உங்களுடைய அமலும் சிறந்ததாக இருக்கிறது என்று ஹதீதுகளை நாம் அறிந்து கொள்கின்றோம். எனவே அருமையான பெண்மணிகளே, ஒழுக்கம் என்பது தனியான ஒன்றல்ல. எந்த பெண்மணியிடத்து ஐங்கால தொழுகை இருக்கின்றதோ அந்த பெண்மணியிடத்திலே ஒழுக்கம் தானாக வந்துவிடும். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து ரஸூத்தீன், தொழுகை என்பது தீனுடைய தலை என்பதாக சொல்லி காட்டினார். தீனுடைய தலை, மார்க்கத்துடைய தலை வந்துவிட்டால் எல்லாம் வந்துவிடும். தலைக்கு ஒண்ணு கூடி என்பதாக சபையிலே சொல்கின்றோம். தலைக்கு கூடி என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு கூடி என்று அர்த்தம். இதே போன்றுதான் தொழுகை என்பது மார்க்கத்துடைய தலை. அந்த தலை ஒரு பெண்ணிடத்திலேயோ ஒரு ஆணிடத்திலேயே வந்துவிட்டால் எல்லா பண்புகளும் எல்லா ஒழுக்கங்களும் வந்துவிடும். எந்த பெண்ணிடத்திலே தொழுகை இல்லையோ அந்த பெண்ணிடத்திலே ஒழுக்கத்தை நாம் பார்ப்பது அரிது. ஆனால் பெண்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அவங்க லுகர் தொழுதால் லுகர் தொழுகையை அரை மணி நேரம் தொழுகிறது, கனைய வந்தது கூட தெரியாம தொழுதுகிட்டே இருக்கிறது. லுகர் தொழுகிறதுக்கு அரை மணி நேரம் தேவையில்லை, 10 நிமிடங்கள் போதும். நீங்கள் அரை மணி நேரம் தொழுது கொண்டே இருந்து உங்களுடைய கணவன் வருவதை நீங்கள் பாராமல் அவரை கவனியாமல் இருந்தால் அதனால் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. மேலும் சில பெண்கள் ஒரு மாதம் முழுவதும் அதிகமாக தொழுவார்கள், ரொம்ப நேரம் தொழுதுட்டே இருப்பாங்க, திடீர்னு இன்னொரு மாதம் தொழுவ மாட்டாங்க.
அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க தொழுகைனா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு தொழுகையும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் தொழுகணும், இது நம்மளால முடியாது அப்படின்னு அந்த பெண்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அருமையான தாய்மார்களே, ஒவ்வொரு பிரதான தொழுகையிலையும் நீங்கள் 5 நிமிடம் 10 நிமிடம் எடுத்துக் கொள்ளுங்கள் போதும். அதை நீங்கள் நிறைவாக நீண்டதாக தொழுது அதை ஒரு பாரமாக சுமையாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இதனால் தான் நீங்கள் தொடர்ந்து அந்த தொழுகையை தொழுவ முடிவதில்லை. குழந்தை பெற்றா போதும், தொழுகிறதே இல்லை, கேட்டா குழந்தையை பார்க்கணும், அதே ஒரு பெரிய வேலையா இருக்கு என்று சொல்லிவிடுகின்றார்கள். எனவே அருமையான தாய்மார்களே, தொழுகை என்பது மிக மிக முக்கியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து இம்மாத்துத்தீன் ஃபகத் அகாமஹா அகாமத்தீன் வமன் தரக்கஹா ஃபகத் ஹதமத்தீன். தொழுகை என்பது மார்க்கத்தின் தூண். அதை யார் நிலைநாட்டுகின்றாரோ அவர் மார்க்கத்தை நிலைநாட்டினார், அதை யார் விட்டுவிடுகின்றாரோ அவர் மார்க்கத்தையே தகர்த்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார். மறுமை நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முதல் கேள்வியாக கேட்பது தொழுகையை பற்றித்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், அவ்வளமா யுஹாஸிபில் அப்து அஸ்ஸலா. மறுமை நாளிலே ஒரு அடியார், ஒரு மனிதர் முதலாக கேட்கப்படுவது தொழுகையை பற்றிதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கின்றார்கள். தொழுகை சரியாக இருந்தால் மற்றவைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும், பொறுத்துக் கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அருமையானவர்களே, தொழுகை என்பது மிக மிக முக்கியமானது, மிக மிக அவசியமானது. அதில் நாம் கவனக்குறைவாக, அசட்டையாக, சோர்வாக இருக்கக்கூடாது. எதையும் நாம் காரணமாக சொல்லக்கூடாது. தொழுவே ஆக வேண்டும், நாமும் தொழுக வேண்டும், நம்முடைய பிள்ளைகளையும் தொழுவதற்காக ஒன்று ஏவ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், முரு அவுலாதக்கும் வஹும் அப்னாஉ சபஇன். உங்களுடைய குழந்தைகளுக்கு 7 வயது வந்துவிட்டால் உங்களுடைய குழந்தையை தொழுகும்படி நீங்கள் கட்டளை இடுங்கள் என்று பெருமானார் சொல்லி காட்டுகின்றார்கள். தொழுப்பான்னு சொல்வதில்லை, தொழுக வேண்டும் என்று நீங்கள் கட்டளை போடுங்கள், தொழுக வேண்டும் என்று நீங்கள் ஆர்டர் செய்யுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள். காரணம், தொழுகை என்பது பழக்கப்பட்டாதே வரும். நிறைய பேர் தொழுவானவங்க இருக்காங்க, அவங்க தொழக்கூடாது என்ற ஒரு எண்ணத்துல இல்ல, அது அவருடைய பழக்கத்தில் அவர்கள் கொண்டு வரவில்லை, அவருடைய வழக்கத்தில் அது கொண்டு வரவில்லை. எனவே அவர்களுக்கு சுமையாக, சிரமமாக தெரிகிறது. ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் எத்தனை வேலைகளை செய்கின்றான், தினமும் செய்து கொண்டே இருக்கின்றான். சிறுநீர் வருகிறது, சிறுநீருக்கு செல்கின்றான், மனம் வருகிறது, மனம் செல்கின்றான், பசி அடிக்கிறது, சாப்பிடுகின்றான், தாகம் அடிக்கிறது, தண்ணீர் குடிக்கின்றான். இதெல்லாம் அன்றாட வேலைகளாக செய்து கொண்டே இருக்கின்றான். காரணம், வழக்கமாகிவிட்டது, செய்தாக வேண்டும். இதே போன்றதான் தொழுகை. தொழுகை என்பது பழக்கமாகி அது வழக்கமாக ஆகிவிட்டால் எந்த ஒரு மனிதனும் தொழாமல் இருக்க மாட்டான். அவன் தொழுகவில்லை என்று சொன்னால் அன்றைக்கு அவனுக்கு நிம்மதி இருக்காது. எனவே தொழுகையை குழந்தைகளுக்கு பழக்க வேண்டும், அதை வழக்கமாக அவர்களுக்கு ஆக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியிலே முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நற்பண்புகள் என்பது நிறைய இருக்கிறது, அதபுகள், அகலாக்குகள் என்பது நிறைய இருக்கிறது. எல்லா பண்பாடுகளும், எல்லா ஒழுக்கங்களும் ஒரு மனிதத்தில் இருந்து அந்த மனிதனத்திலே தொழுகை இல்லை என்று சொன்னால் அந்த மனிதன் இறை சன்னிதானத்திலே இழிவுக்குள்ளவனாக, அழிவுக்குள்ளவனாக ஆக்கப்படுவார் என்பதைத்தான் நம்முடைய மார்க்கம் சொல்லியிருக்கின்றது. எனவே நாம் பண்பாடுகளோடு, ஒழுக்கங்களோடு தொழுகையை முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். தொழுகையை நாம் கடைபிடித்து விட்டால் மிக நேர்த்தியாக, மிக சாதாரணமாக எல்லா பண்பாடுகளும், எல்லா ஒழுக்கங்களும் ஒரு மனிதனிடத்திலே வந்துவிடும். எனவே அருமையானவர்களே, தொழுகை என்பது மிக மிக முக்கியமானது, அதை நாம் கடைபிடித்தாக வேண்டும். நாம் சஃபர் மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த சஃபர் மாதத்தை இன்றைக்கு கூட இந்த கணினி உலகத்திலே, அறிவியல் உலகத்திலே கூட சிலர்கள் பீடையாக, முசீபத்தாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சஃபர் மாதம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்துக்கு முன்னால் அந்த அரபு மக்கள் பீடையான, முசீபத்தான மாதமாக நினைத்துக் கொண்டு அந்த சஃபர் மாதத்திலே எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க, திருமணம் செய்ய மாட்டாங்க, வீடுக்கு குடி போக மாட்டாங்க, வியாபாரத்தை துவங்க மாட்டாங்க, பயணத்தை துவங்க மாட்டாங்க, எந்த சுபகாரியங்களும் செய்ய மாட்டார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் மாதம் என்பது சங்கையான மாதம், பரக்கத்தான மாதம் என்று அந்த அரபு மக்களுக்கு எடுத்து காட்டினார்கள். நல்ல காரியங்களை தானே செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய திருமணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் மாதத்தை நடத்தினார்கள்.
ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற பெண்மணியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர் மாதத்தில் தான் திருமணம் முடித்தார்கள். அவருடைய வாழ்க்கை சிறந்ததாக அமைந்தது. அடுத்தபடியாக தன்னுடைய அருமை மகள் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சஃபர் மாதத்தில் தான் திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அவருடைய குடும்ப வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இன்று வரைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பெருமானாருடைய வம்சாவளி இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய புத்தகங்கள் தான், அவர்களுடைய வம்சாவளி தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சாவளியாக குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சஃபர் மாதத்திலே நடந்த திருமணம் பரக்கத்து இருக்காது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சாவளி இருந்திருக்க கூடாது. ஆனால் உலகம் முழுவதும் பரவி நிறைவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் சையதுமார்கள், தங்கள்மார்கள். அது மட்டுமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணத்தை துவங்கியதும் சஃபர் மாதத்தில் தான். ஹிஜ்ரத் பயணத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்து இருக்கிறது என்று சொல்லி காட்டினார்கள். இன்ன ஃபில் ஹிஜ்ரத்தி பரக்கா, நிச்சயமாக ஹிஜ்ரத் பயணத்திலே பரக்கத்து இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அந்த பரக்கத்தான ஹிஜ்ரத் பயணத்தை துவங்கியது சஃபர் மாதத்திலே தான். இப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர் மாதத்திலே பல நல்ல காரியங்களை நடத்திய காரணத்தினால் அரபு மக்கள் சஃபர் முசீபத்தான மாதம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதே அரபு மக்கள் சஃபருல் முகஃபர், வெற்றிக்குரிய சஃபர் மாதம் என்று சொல்ல ஆரம்பித்திருந்தார்கள். அருமையானவர்களே, இஸ்லாமியர்களிடத்திலேயும் எத்தனையோ மூடப்பழக்கங்கள், எத்தனையோ அனாச்சாரங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்தது. ஆந்த சத்தத்தை கேட்டா தீய செய்தி வரும் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். காலத்தினால் நல்ல செய்தி வரும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். நட்சத்திர பலனை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். தொற்று நோயை நம்பிக்கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா அதுவா வலா சிகரத்த வலா ஹம்மத்த வலா சஃபர வலா நௌஅ. தொற்று நோய் என்பது இல்லை, ஆந்தை சத்தம் என்பது தீமை அல்ல, நட்சத்திர பலன் என்பது இல்லை, சஃபர் மாதம் பீடை என்பது இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இன்னைக்கு பார்க்கிறோம், ஆந்த கத்துனா தீய செய்தி வரும் என்று சொல்கின்றார்கள். காகம் கத்தினா நல்ல செய்தி வருங்கிறாங்க. நாய் குறைத்தால் நோய் வரும் என்று சொல்கின்றார்கள். தாப்பால் ஆடினால் சண்டை வரும் என்று சொல்கின்றார்கள். விருந்துல பாருங்க, இலைய மடக்கிறதுல பிரச்சனை. அந்த இலைய முன்னாடி மடக்கிறதா பின்னாடி மடக்கிறதா இன்று வரைக்கும் நம்மை குழப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு இலைய கூட மடக்க முடியல. முன்னாடி மடக்கிறா பின்னாடி மடக்கிறா, எப்படி மடக்கிறாட்டே என்ன? முன்னாடி மடக்கினா உறவு, பின்னாடி மடக்கினா உறவு இல்லை. இதை யார் என்று சொல்லிக் கொடுத்தது இந்த அனாச்சாரத்தை? அருமையானவர்கள், இப்படி எத்தனையோ மூடத்தரமான விஷயங்கள் சமுதாயத்திலே வளர்ந்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவைகளை எல்லாம் தகர்த்தெறிந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இன் தகுனி தியரத்து ஃபபித்தாரி வல் ஃபர்சி வத்தாபா. துர்ச்சகனம் என்பது, முசீபத் என்பது மூன்று விஷயங்களில் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒன்னாவது, பெண்ணிடத்திலே முசீபத் இருக்கு. இரண்டாவது, வாகனத்துல முசீபத் இருக்கு. மூணாவது, வீட்டுல முசீபத் இருக்குட்டாங்க. பெண்ணில இருந்தா எந்த பெண்ணிலே? முரண்டு பிடிக்கக்கூடிய பெண்ணிலே முசீபத் இருக்கிறது. கணவனுக்கு கட்டே விட மாட்டேங்கிறான், அந்த பெண்ணு முசீபத்தான பெண்ணு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக்கிட்டார்கள். இரண்டாவது, நெருக்கடியான வீடு. ஒரு சின்ன வீட்டுல 10 பேர் இருக்காங்க, அந்த நெருக்கடியான வீட்டிலே முசீபத்து தான் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதனால எவ்வளவு பேர் இருக்கோமோ அவ்வளவு விசாலமான வீடை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதில் தான் நமக்கு பரக்கத்து இருக்கிறது. மூன்றாவதாக, முரண்டு பிடிக்கக்கூடிய வாகனத்திலே முசீபத்து இருக்கிறது சொன்னாங்க. நம்ம ஒரு வாகனம் வச்சிருக்கோம், அந்த வாகனம் எப்ப பார்த்தாலும் முரண்டு பிடிக்குது, நம்முடைய வசதிக்கு அது வரமாட்டேங்குது. அந்த வாகனத்திலே நமக்கு விபத்து இருக்கிறது, விபரீதம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கின்றார்கள். ஆக ஒரு பெண் என்பவள் கணவனுக்கு வழிபடக்கூடியவளாக இருந்தால் அவளிடத்தை நன்மை இருக்கிறது. ஒரு வீடு நெருக்கடி இல்லாமல் இருந்தால் அந்த வீட்டில் நமக்கு பரக்கத்து நன்மை இருக்கிறது. ஒரு வாகனம் நம்முடைய வசதிக்கு தொதுவாக இருந்தால் அந்த வாகனத்தில் நமக்கு நன்மையும் பரக்கத்தும் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, வஃபில் ஹாதிமி, உங்களுடைய ஊழியரிடத்திலே உங்களுக்கு பரக்கத்து இருக்குன்னு சொன்னாங்க. உங்களிடத்தில் யார் வேலை செய்கின்றாரோ அவரிடத்திலே உங்களுக்கு பரக்கத்து இருக்கு. அந்த வேலைக்காரர் நேர்மையாக இருக்க வேண்டும். நேர்மையான உங்களுடைய பணியாளரிடத்திலே, தொழிலாளரிடத்திலே உங்களுக்கு பரக்கத்து இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் ஓடாடி வருகின்றார். யா ரசூலல்லாஹ், இன்னா குன்னா ஃபீ தாரி,
கசுர அததுனா அம்வாலுனா. நாங்கள் ஒரு வீட்டிலே வசித்தோம், அந்த வீட்டிலே ரொம்ப பரக்கத்தா இருந்துச்சு, செல்வ செழிப்போடு இருந்தோம். இன்னொரு வீட்டுக்கு நாங்க மாறி போனோம், குடிமாறி போனோம். கல்ல அததுனா அம்வாலுனா, எல்லா பரக்கத்தும் போயிடுச்சு. எந்த செல்வ செழிப்போடு இருந்தோமோ அத்தனையும் துளைத்து போய்விட்டது. இந்த வீட்டிலே வந்து நாங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லருஹா வபீமத்தன், இந்த இழிவான வீட்டை நீங்கள் விட்டுவிட்டு வேற ஒரு வீட்டுக்கு செல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுக்கு பரக்கத்தான மகிழ்ச்சியான வாழ்க்கையை எடுத்து காட்டினார்கள். ஒரு ஹதீஸிலே தெளிவாக சொல்கின்றார்கள், இன்னல் பைத்தல்லதி யுத்ரா ஃபீஹில் குர்ஆனு இத்தஸா பிஅஹ்லிஹி வ கத்வ கைருஹு வ ஹதரத்துல் மலாயிகத்து வ ஹரஜத் மின்ஹு ஷயாத்தீன். எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே குடும்பத்தார்கள் மகிழ்ச்சியாக தாராளமாக இருப்பார்கள், அங்கே நன்மைகள் அதிகமாக நடக்கும், மலக்குமார்கள் ஆஜராவார்கள், அங்கிருந்து ஷைத்தான் விரண்டோடி விடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், இன்னல் பைத்தல்லதி லா யுத்ரா ஃபீஹி கிதாபுல்லாஹ் லாக்க பிஅஹ்லிஹி வ கல்ல கைருஹு வ ஹரஜத்தில் மலாயிகத்து வ ஹதரத் மின்ஹு ஷயாத்தீன். எந்த வீட்டிலே திருக்குர்ஆன் ஓதப்படவில்லையோ அந்த வீட்டிலே நெருக்கடி தான் இருக்கும், கஷ்டம்தான் இருக்கும், நன்மைகள் குறைந்துவிடும், மலக்குமார்கள் வெளியேறி விடுவார்கள், ஷைத்தான்கள் உள்ளே நுழைந்து விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அருமையானவர்களே, நம்முடைய வீட்டிலே மகிழ்ச்சி ஏற்பட வேண்டுமா, நம்முடைய வீட்டிலே சந்தோஷம் ஏற்பட வேண்டுமா, குதூகூலம் ஏற்பட வேண்டுமா, குர்ஆன் அதிகமாக ஓத வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், லா தத்தஹிது புயூத்தக்கும் குபூரா, உங்களுடைய வீடுகளை மண்ணறைகளாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். மண்ணறைகளிலே அமல்கள் செய்யப்படுவதில்லை, அதே போன்று உங்களுடைய இல்லங்களிலே அமல்கள் செய்யாமல் மண்ணறைகளை போன்று உங்களுடைய இல்லங்களை நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே அருமையானவர்களே, நம்முடைய வீடுகளிலே நாம் இருக்கின்ற ஒரு குர்ஆன்களை அதிகமாக ஓத வேண்டும், நஃபிலான தொழுகையிலே அதிகமாக தொழ வேண்டும். ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தொழுகைக்கு வரும்போது உங்களுடைய வீட்டிலே ஒளி செய்து அங்கேயே சுன்னத்து தொழுது ஃபர்தை விட்டு நீங்கள் பள்ளிவாசலில் தொழுங்கள் என்பதாக ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அருமையானவர்களே, வீடுகள் மகிழ்ச்சியாக, குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனுடைய சட்டங்கள் ஒலிக்கப்பட வேண்டும், ஷைத்தானுடைய சத்தங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பத்திலே மகிழ்ச்சிகள் ஏற்படும். ஒரு காலத்திலே ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் தெருக்களிலே சென்றால் குர்ஆனுடைய சத்தங்கள் தான் கேட்கும். ஆனால் இப்பொழுது ஃபஜ்ர் தொழுட்டு தெருக்களிலே சென்றால் கீதங்களுடைய பாட்டுகளுடைய சத்தங்கள் தான், வார்த்தைகள் தான் கேட்கின்றது. அருமையானவர்களை, இவைகளெல்லாம் நாம் மாற்றிவிட வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பத்திலே மகிழ்ச்சி ஏற்படும், பிரச்சனைகள் தீரும். எனவே இந்த சஃபர் மாதத்திலே, பரக்கத்தான இந்த சஃபர் மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த அருமையான அற்புதமான அவனுக்கு பொருத்தமான இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை பரிசுத்தமாக ஆக்கி நல்ல அமல்களை அதிகம் செய்யக்கூடிய நல்லோர்கள் நாதாக்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா சேர்த்து அருள்வானாக. இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபெடரேஷன் சங்கத்தினருக்கு என்னுடைய இனிய நன்றியை, துஆவை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய துஆவை நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தோடு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.